ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019ஆம் ஆண்டு இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33லிருந்து 37ஆக அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு BL வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு BL வர்மா தெரிவித்தார். எல்னினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவைத் தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசானி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி.வி. சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாரன் மற்றும் அம்ரிட்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டபோது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேத்தோ தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2,21,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் லூயி லாருயை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பட்டோமி ஓபன் வூஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி, சனத், பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும், ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ரேபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதல் இடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷுவா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது.
உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.